ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஒரு கிரேவி மாதிரி பார்க்க போகிறோம். இது நம்ம சாதாரணமாக வீட்டில் செய்கிற கிரேவி தான். டிஃப்ரெண்ட்டாக ஒன்றும் இல்லை, பட் இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுறேன். நான் இதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கிறேன். கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. கம்மியாக ஆயில் விட்டுக்கோங்க, ரொம்ப நிறையா தேவையில்லை. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. நான் எல்லா தாளிப்புக்குமே ஜீரகம் போடுவேன். அது ஜீரகம் போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நான் ஆல்ரெடி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயமும் கருவேப்பிலையும் வச்சுருக்கேன். அதை நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணங்கட்டும். இது நமக்கு பார்க்க சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும், பட் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். சீக்கிரமாகவே நீங்கள் இதை ரெடி பண்ணிட முடியும். ஒரு 1/4 மணி நேரம் இருந்தால் போதும், இந்த கிரேவி உங்களுக்கு ரெடி ஆயிரும். நான் தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். 4 தக்காளி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. தக்காளியில் சால்ட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே தக்காளி வதங்கிடும். அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, கல் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். எனக்கு ஒரு 3 நிமிஷம் வந்திருக்கு. 3 நிமிஷத்தில் திருப்பி நான் கலரி விட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கத்திரிக்காயை போட்டுக்கோங்க. கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் நான் அரிசி கழுவுன தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இல்லைன்னா பிளாக் கலரில் ஆகிடும், காரில் ஏறிடுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் அரிசி கழுவுன தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அந்த காய் எல்லாமே நான் அந்த தக்காளி வதங்கலாம் போட்டுக்கிறேன். இது கூட நீங்கள் முருங்கைக்காயும் போடலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்கிட்ட இப்போ முருங்கைக்காய் இல்லை, ஸோ நான் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு 2 மட்டும் போட்டிருக்கேன். முருங்கைக்காய் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாகவும் வேணாம், ரொம்ப லோவாகவும் வேணாம், மீடியமாக இருக்கட்டும். கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு சாம்பார் தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வரமிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வைங்க. நல்லா குக் ஆகட்டும். எனக்கு ஒரு 3 நிமிஷம் கழித்து நான் பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. நல்லா வெந்துட்டுருக்கு. திரும்பவும் கொஞ்சம் நேரம் நான் மூடி வச்சு வேக வைக்கிறேன். நல்லா குக் ஆகிடுச்சு. இது ஒரு 5 அல்லது 10 நிமிஷம் இருந்தால் போதும், உங்களுக்கு சீக்கிரமாகவே ரெடி ஆயிடும். ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இது ரைஸ்க்கு மட்டும்தான் சாப்பிட முடியும். ரைஸ்க்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
ஓகே, இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு எல்லாமே வந்து ரெடியாகி வந்திருக்கு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. என் வீடியோவை பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன்.